ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டாப் ராமன் கறி நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பீன்ஸையும் பொட்டேட்டோவையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டோம். 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம், 2 காஞ்ச மிளகா, 2 பெரிய வெங்காயம், பச்சை பட்டாணி 1/4 கப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, ஒரு பெரிய தக்காளி, கரம் மசாலா, அப்புறம் நம்ம டாப் ராமன் கறி நூடுல்ஸ் ஃப்ளாட் நூடுல்ஸ் 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது கடாயில் நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு அது ஹீட் ஆன உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதில் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொத்தமல்லி பாதி அளவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீதி பாதியை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தனித்தனி க்யூப்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எதுக்கு எடுத்து வைக்கிறோன்னா, இது உள்ளே ஏதாச்சும் டஸ்ட்டு, சில டைம் ஸ்டேப்பிள் பென்னு, பேப்பர் கவர் ஏதாச்சும் இருக்கா, இல்லை எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்டா, புழு இருக்கா, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு செக் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்காக எங்கள் அம்மா எப்போவுமே இந்த மாதிரி எடுத்து வச்சு தான் பண்ணுவாங்க. அதே ப்ராக்டிஸ் தான் எங்களுக்கும். இப்போ இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி குலுக்கிட்டு கட் பண்ணோன்னா எல்லாமே கீழே செட்டில் ஆகிடும். பாருங்கள், இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது அந்த டாப் ராமன் கறி மசாலாவை நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் டாப் ராமன் கறிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா செக் பண்ணியாச்சு. எந்த ஒரு டஸ்ட்டோ
புழுவோ பின்னோ கவரோ எதுவுமே இல்லை உள்ள. இப்போ தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம டாப் லெமன் ஸ்லைசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை உடச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு நூடுல்ஸ் நீளமாக வேணுன்றதுனால நாங்கள் அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ நீங்கள் உடச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். எப்போவுமே இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து நம்ம ஹாஃப் பாயில்டாக சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. அதே மாதிரி இந்த நூடுல்ஸும் நம்ம எப்போயாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது. நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு நல்லது, அது ஹெல்த்தியும் கூட. அதனால் இப்போது நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு, தண்ணியெல்லாம் கூட சுண்டிடுச்சு. உங்களுக்கு சூப்பியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இப்போது இதை கொஞ்சம் ட்ரையாக நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். ஒரு மூடி போட்டு வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்ம குக் பண்ணி தான் சாப்பிடணும். இப்போ இதை பவுலில் மாற்றியாச்சு. டாப் ராமன் கறி நூடுல்ஸ் சூப்பராக ஸ்பைஸியாக ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணி செஞ்சதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி டாப் ராமன் கறி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.